ஏன் வந்து நேரடியாக உங்க நேரில் சந்திக்க வரேன் அப்படின்னா 2 நாளைக்கு முன்னால குழந்தைகள் பஸ் வேணும்னு வீடியோ சொல்றாங்க. ஆமா சார். 5 நாள்ல முதலமைச்சர் விட்டுட்டாருன்னு வெளியில சொல்றாங்க. அப்படிதான் சார் சொல்றாங்க. ஆனா அதுக்கு பின்னால எவ்வளவு உழைப்பு இருக்கு, அதெல்லாம் நீங்க மனு கொடுத்துருப்பீங்க. அதெல்லாம் முன்னாடி இந்த ஸ்டாலின் ஐயா இவங்க தான் சார், அவங்கதான் நம்மளுக்கு இதெல்லாம் ஏற்பாடு பண்ணி கொடுத்தது. இப்ப வந்து ஆட்சி இருக்கிறதுனால எங்களுக்கு இவரதான் கொடுத்தாருன்னு சொல்றாங்க. சரி பரவாயில்ல, ஏதோ நல்ல விஷயம் நல்லது நடந்துருச்சு போதும் சார். ரொம்ப சந்தோஷம். ஆனா ஸ்டாலின் ஐயாவுக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி, ரொம்ப சந்தோஷம். எம்எல்ஏ லட்சுமணன் அவர்கள் நல்லா இருக்கட்டும், அவர்தான் எங்களுக்கு இதெல்லாம் செஞ்சு கொடுத்தாரு. ஐயா வணக்கம் சார். கொட்டக்குடி கிராமத்துல உங்களை தேடி வந்து உங்களை சந்திக்க வந்திருக்கேன். ரொம்ப சந்தோஷம் சார். ரொம்ப சந்தோஷம். இப்ப அண்மையில வந்து ஒரு 2 தினங்களுக்கு முன்னால கொட்டக்குடி கிராமத்துக்கு பேருந்து வசதி ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. ஆமா சார். இது வந்து பரவாயில்ல. என்ன சொல்றாங்க அப்படின்னா 6ஆம் தேதி பக்கத்துல குழந்தைகள் எல்லாம் சேர்ந்து பேருந்து வேணும்னு கேட்டாங்க. 10ஆம் தேதி வந்து பேருந்து கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஒரு 4 நாள்ல வந்து இதை கேட்ட உடனேவும் முதலமைச்சர் விஜய் அவர்கள் வந்து இதை கொடுத்துட்டதா வந்து சொல்றாங்க. இந்த ஊர்லயே 65 வருஷத்துக்கு நீங்க வாழ்றதா சொல்றீங்க. உங்க கருத்து என்னங்க? முடிஞ்சு உங்களுக்கு 22வது வருஷத்துல உங்களுக்கு நாங்க நீங்க சொல்றது வந்து 2022ல சொல்றோம். ஆமா சார். சரி, அப்பவே வருதா சொன்னாங்க. அப்புறம் பார்த்தா ஒண்ணுமே கிடைக்கல. அப்படியே நாங்களும் மனு கொடுக்காத இடம் இல்லை. கலெக்டர் வந்தாங்க, எல்லாருமே வந்தாங்க, எல்லாம் பார்த்துட்டு போறாங்க. எதுவுமே எங்களை கண்டுக்கிற மாட்டேங்கிறாங்க. இப்போதைக்கு விஜய் ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த 2 நாள் பஸ் வந்துருச்சு அப்படிங்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க மக்கள் எல்லாம். இப்போ நாங்க வந்து அந்த பழைய காலத்தெல்லாம் ஆத்த தண்ணி இவ்வளவு தண்ணியில தான் கடந்து வருவோம். இன்னைக்கு எங்க ரோடு வசதி வந்துருச்சு. அதே மாதிரி எங்களை பஸ்ஸும் கொடுத்துட்டாங்க. இந்த சாலைங்கிறது இப்ப இதுக்கு முன்னாடி நீங்க வந்து எங்களுக்கு பேருந்து வேணும்னு எழுதி கொடுத்துருப்பீங்கல்ல? ஆமா சார். அப்ப என்ன காரணம் சொன்னாங்கய்யா? சார் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இது வந்து ஃபாரஸ்ட்ல வந்து ஒரு 200 மீட்டர் நிப்பாட்டிட்டாங்க. அப்புறம் எல்லார்ட்டும் எம்எல்ஏ கிட்டலாம் மனு போட்டு அதே மறுபடியும் எங்களை திருப்பி போட்டு கொடுத்துட்டாங்க. அதாவது ஃபாரஸ்ட்ல இருந்து கூடாதுன்னாங்க. ஆமா. திரும்ப எம்எல்ஏ கிட்ட எல்லாம் பேசி இது வரைக்கும் நீங்க வந்து அனுமதி வாங்கி எங்களுக்கு ரோட போட்டாங்க சார். இப்ப இந்த ரோடு போட்டது எந்த வருஷம் இருக்குங்கய்யா தோராயமா? இந்த ரோடு போட்டது வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடி போட்டோம் சார். 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் இந்த ரோடு போட்டாங்க சார். சரிங்க. அதுக்கு முன்னாடி ஒத்தடி பாதையா இருந்தது? ஒத்தடி பாதையா தான். சரி, 200 மீட்டர் ஒத்தடி பாதையா தான் இருந்துச்சு. சரிங்க. இப்ப ரோடு போட்டாங்க. சரி சரிங்க. எங்களுக்கு ரொம்ப அதாவது உங்களுடைய ஊருக்கு 200 மீட்டர் வரைக்கும் அதுக்கப்புறம் உள்ள வழி இருந்துச்சு. அங்கிட்டும் ரோடு இருக்கு, இங்கிட்டும் ரோடு இருக்கு. ஆனா இடையில 200 மீட்டர் மட்டும் இடைவெளியா இருந்துச்சு. சரிங்க. அது இப்ப எம்எல்ஏ மூலமா எங்களுக்கு போட்டி எல்லாம் கொடுத்துட்டாங்க. இது வந்து 2 வருஷத்துக்கு எம்எல்ஏ லட்சுமணன் அவர்கள் நல்லா இருக்கட்டும், அவர்தான் எங்களுக்கு இதெல்லாம் செஞ்சு கொடுத்தாரு. சரி சரிங்க. அவர் பேர்ல இதெல்லாம் வந்துச்சு. அதாவது லட்சுமணன் அவர்கள் எம்எல்ஏங்கிறப்ப 2006 to 2011 வருஷம். ஆமா சார். அப்ப வந்து அவர் எம்எல்ஏ இருந்தாரு. அப்பவே உங்களுக்கு வந்து இந்த சாலையும் வந்து அப்பவே நாங்க மனு கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம் எல்லாமே. சரிங்க. ஆரம்பிச்சு இப்ப இடையில தான் இப்ப 2 வருஷத்துக்கு முன்னாடி எங்களுக்கு ரோடெல்லாம் போட்டு கொடுத்தாங்க. சரிங்க. இப்ப என்ன ஒரு சின்ன பிரச்சனைனா 2011லயே லட்சுமணனோட பீரியட் முடிஞ்சுச்சு. ஆமா. அதுக்கு பிறகு 2 தடவை ஓபிஎஸ் எம்எல்ஏ இருந்தாரு. இப்பவும் ஓபிஎஸ் எம்எல்ஏ ஆயிருக்காரு. ஓபிஎஸ் வந்தாரு சார். அவர்கிட்ட நாங்க மனு கொடுத்தோம், ரெடி பண்ணி கொடுக்குறேன்னாரு. அப்புறம் அவர் எட்டியே பார்க்கல. அவரும் கடப்புல போட்டாரு. ஆமா. ஆனா உண்மையிலேயே இதை வந்து மனு கொடுத்து இந்த ஊருக்கு ரோடுன்னு போட்டது வந்து லட்சுமணன். சரிங்க. அது ஒரு கருத்து. 2வது அடுத்து நீங்க பேருந்து வேணும்னு எழுதி கொடுத்தப்ப சோதனை ஓட்டம் இந்த பேருந்து ஓட்டுனா எப்ப ஒரு தடவை ஓட்டி பார்த்தாங்க? தேர்தலுக்கு முன்னாலேயா தேர்தலுக்கு பின்னாடி? தேர்தலுக்கு முன்னாடியே வந்துட்டாங்க. தேர்தலுக்கு முன்னாடியே சோதனை ஓட்டத்துக்கு வந்துட்டாங்க சார். வந்து பார்த்துட்டு போறாங்க. அதாவது வண்டி வரல வந்து இங்க நம்ம கவர்மெண்ட் போக்குவரத்துல இருந்து பெரிய அதிகாரி வந்து பார்த்துட்டு போனாங்க. மேனேஜர் இவங்க எல்லாம் வந்து பார்த்துட்டு போனாங்க. வண்டி எப்பங்க வந்துச்சு? பஸ் ஒரு டைம் செக் பண்றதுக்காக வந்திருக்கும்ல? ஆமா. அது எப்ப தேர்தலுக்கு முன்னாடி வந்துச்சா இதுக்கு பின்னாடியே வந்துச்சு? சரிங்க. நம்ம எலெக்ஷனுக்கு முன்னாடியே பின்னாடியே வந்துச்சு. வந்த உடனே இந்த மாதிரி நீங்க ரெடி பண்ணி கொடுத்தீங்கன்னா நாங்க இதெல்லாம் உங்களுக்கு வண்டி அனுப்புறோம்னாங்க. வண்டி திருப்பூருக்கு இடத்த காமினாங்க. இடத்தையும் காமிச்சோம். இப்ப அதுலயே எங்களுக்கு வண்டி திருப்பி அந்த வண்டி திருப்புறதுல ஒரு பிரச்சனை இருக்குன்னாங்களே எங்கயா? 2 இடத்துல ஒண்ணு பாறை ஒண்ணு இருக்கு, இடையில இருக்குன்னாங்க. அது வந்து ரோடு இடைஞ்சலா இருக்கு. ரெண்டுல திரும்பும் போது லேசா சைடு அடிக்குது. அதே மாதிரி அங்கிட்டு இருந்து பாலத்தை கடந்த மேலே போகும்போது அங்கன ஒரு வண்டி இடிக்குது. சரி சரிங்க. அதை கொஞ்சம் அகலப்படுத்தி கொடுத்து இதை காட்டில எங்களுக்கு நல்லா சௌகரியமா இருக்கு. இப்ப அது அப்படிதான் இருக்கு. ஆமா சார். ஆனா இங்க வந்த இடத்துல திரும்புறதுக்கான இடம் குறுகலா இருக்குங்கிறப்ப வந்து செக் பண்றதுக்காக வந்த பஸ் சின்ன பஸ்ஸா பெரிய பஸ்ஸுங்களா? பெரிய பஸ் தான் சார் வந்துச்சு. ஆமா சார். பெரிய பஸ் வந்த பிறகுதான் நீங்க சொன்னாங்க இது சைடை எடுக்கணும், இது கல்லு தட்டுறது மாதிரி இருக்கு. அதே மாதிரி அந்த பண்டை கொஞ்சம் நல்லா விரிவா அகலமா போடணும்னு சொன்னாங்க. ஓகே. அது பெரிய பஸ் வந்த. ஆமா. ஆனா அப்ப நமக்கு வர்றது வந்து அதை விட கொஞ்சம் சின்ன பஸ் வருது. இப்ப ரொம்ப மினி பஸ் மாதிரி ஒரு அளவான பஸ் இருக்காங்க. எங்களை பஸ் விட்டே ரொம்ப நன்றி. அதாவது காரணம் வந்து பஸ் நீளமா இருக்கிறதுனாலயும், ஆமா, ரோடு குறுகலா இருக்கிறதுனாலயும் அதனால சின்ன வண்டி விட்டுருக்காங்க.
வேற ஒண்ணும் இல்ல. அந்த பேருந்து வந்து நான் அந்த பேருந்துல தான் வந்தேன். ஆமா சிறப்பான அமைப்பு. அது வர்றதுக்கு ரொம்ப கடினமா தான் இருந்துச்சு. ஆமா சார். திருப்புறதுக்கு ஒரு கடினமா தான் இருந்துச்சு. குரங்காணிக்கு போறதுல 20 நிமிஷம் எக்ஸ்ட்ரா ஆகுது. ஆமா சார். வந்து இங்க போறதுல அதெல்லாம் வந்து நான் ஒரு ஜிப்ப பெரியவளம் போறத கட் பண்ணி இப்ப ஊருக்குள்ள வராங்க. இந்த வேலை ஆமா கொடுத்தாங்க. சார். முன்னாடி 11 மணிக்கு போடிக்கு வரோம். சரிங்க. இப்ப 10:30 வந்துடுது. 10 வாசல் பாட்டிட்டு அப்படி எடுத்துடுறாங்க. சிறப்பான ஒரு பேருந்து வந்து நல்லா அமைஞ்சிருக்கு. சரிங்களா. இன்னொன்னுங்கய்யா, இடையில ஒரு பாலம் கட்டாமல இருந்துச்சு அப்படின்னாங்க. ஒரு பாலம் எல்லாம் கட்டிட்டு பாலம் இருந்துச்சு. அப்ப நீங்க சொல்லக்கூடிய அந்த 200 மீட்டருக்கு ரோடு இல்லாம இருந்தது அதுதான் சார் காரணம். இடையில பாலம் இல்லாம இருந்துச்சு. அது என்னன்னா அதுக்கு முன்னாடி 2 வருஷத்துக்கு முன்னாடி அதெல்லாம் போட்டாங்க. அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்ல. இப்ப வந்து எங்களுக்கு எந்த கவலை இல்லாம சந்தோஷமா இருக்குங்க சார். பேருந்து வந்தது சந்தோஷம். ஆமா சார். 64 வருஷத்துக்கு பிறகு எங்களுக்கு இது ஒரு பெரிய சாதனையா இருக்கு சார். அது 64 வருஷத்துக்கு பிறகு கிடைச்சதுல நான் ஏன் வந்து நேரடியா உங்க நேரில் சந்திக்க வரேன் அப்படின்னா, 2 நாளைக்கு முன்னால குழந்தைகள் பஸ் வேணும்னு வீடியோ சொல்றாங்க. ஆமா சார். 5 நாள்ல முதலமைச்சர் விட்டுட்டாருன்னு வெளியில சொல்றாங்க. அப்படிதான் சார் சொல்றாங்க. ஆனா அதுக்கு பின்னால எவ்வளவு உழைப்பு இருக்கு, அதெல்லாம் நீங்க மனு கொடுத்துருப்பீங்க. அதெல்லாம் முன்னாடி இந்த ஸ்டாலின் ஐயா இவங்க தான் சார். அவங்கதான் நம்மளுக்கு இதெல்லாம் ஏற்பாடு பண்ணி கொடுத்தது. இப்ப வந்து ஆட்சி இருக்கிறதுனால எங்களுக்கு இவரதான் கொடுத்தாருன்னு சொல்றாங்க. சரி பரவாயில்ல, ஏதோ நல்ல விஷயம் நல்லது நடந்துருச்சு போதும் சார். ரொம்ப சந்தோஷம். ஆனா ஸ்டாலின் ஐயாவுக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. ரொம்ப சந்தோஷம். இன்னொன்னு 2 கேள்வி இருக்குதுங்கய்யா. இந்த ஊர்ல தேர்தல் நேரத்துல நீங்க புறக்கணிச்சீங்க. ஆமா சார். என்ன காரணம் சார்? எங்களுக்கு வந்து எந்த வசதியும் இல்ல. பஸ் வசதி கிடையாது. இது நம்ம டவர் வசதி கிடையாது. டவர் கிடையாது. அதே மாதிரி டிரான்ஸ்ஃபார்ம் கிடையாது. இது 3 இல்லாதனால எங்க ஊரை யாருமே ஒரு தள்ளுபடி இது மாதிரி ஒதுக்கி வச்சுட்டாங்க. ஒண்ணு கூட கொடுத்து வாங்க எதுவுமே கொடுத்து வாங்க முடியல. இப்ப நாங்க போக்குவரத்துக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு சார். ஆட்டோக்கு போறது வந்து 50 ரூபா கொடுக்கணும். ரொம்ப கஷ்டப்பட்டோம். இப்ப எங்களுக்கு பஸ் வரமே எல்லாத்துக்குமே சௌகரியமா இருக்கு. ரொம்ப சந்தோஷம். எங்களுக்கு இதை கேட்கறதுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆமா சார். இருந்தாலும் இப்ப இருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து மக்களுக்கு வந்து உள்ளபடி எடுத்து சொல்லணுங்கிற ஒரு எண்ணத்துலதான் நான் வந்து உங்க நேரடியா. சரி சார். உங்களுடைய பதில்களுக்கு ரொம்ப நன்றி. இன்னும் மென்மேலும் பல வசதி வாய்ப்புகள் உங்க ஊருக்கு வந்து சேரணும். சரிங்க சார். ரொம்ப நன்றி சார்.